மதுரையில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்குல 6 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 4 சென்ட் இடத்துக்காக ஒரு உயிர் பரிதாபமா பறிபோனதா சொல்லப்படுது. குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை காரணமா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செஞ்சதா கூறப்படுது. மதுரை மாநகர் தல்லாக்குளம் காவல் நிலையம் பக்கத்துல வல்லபாய் தெரு பகுதியில அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வீட்டு முன்னாடியே அதிகாலை 6:30 மணி அளவுல நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு வந்த பாலசுப்ரமணியன் அப்படின்றவரு மர்ம நபர்களால படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. இவரு நாம் தமிழர் கட்சியினுடைய வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு. 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலசுப்ரமணியத்தை சராமாரியா தாக்கிட்டு தப்பிச்சு போன நிலையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பாலசுப்ரமணியம் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் போலீசார் இது தொடர்பா தனிப்படை அமைச்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை காரணமா பாலசுப்ரமணியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. பாலசுப்ரமணியனுடைய அண்ணனான பாண்டியராஜனுக்கும் அவருடைய உறவினரான மகாலிங்கத்துக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததாகவும் அதை தொடர்ந்துதான் இந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக மகாலிங்கத்தினுடைய மகன் அழகு விஜய்க்கும் பாண்டியராஜனுடைய மகள் பிரியாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க பிரிஞ்சதாகவும் இவங்களுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் பாண்டியராஜன் தன்னுடைய மகள் பிரியாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தர சொல்லி மகாலிங்கத்துக்கிட்ட முறையிட்டதாகவும் அப்போ மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த பிரச்சனையில சகோதரர் பாண்டியராஜனுக்கு ஆதரவா பாலசுப்ரமணியன் வந்து பிரச்சனை செஞ்சதா கூறப்படக்கூடிய நிலையில மகாலிங்கம், அவருடைய மனைவி நாகம்மாள் மற்றும் மகன் அழகு விஜய் ஆகியோர் பாண்டியராஜனுடைய தம்பியான பாலசுப்ரமணியத்தை கொலை செய்ய திட்டமிட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் அழகு விஜய் தங்கிட்ட லோடுமேன்களா வேலை செஞ்சுட்டு வந்த கோகுலக்கண்ணன், பென்னி, பரத் மற்றும் ஒரு சிறுவர் உட்பட 4 பேரை பாலசுப்ரமணியத்தை கொலை செய்ய ஏவி விட்டதா கூறப்படுது. அதன்படிதான் இந்த 4 பேர் பாலசுப்ரமணியத்தை சராமாரியா தாக்கி கொலை செஞ்சதா கூறப்படுது. அதன்படி இந்த 4 நபர்கள் மேலும் அழகு விஜய் மற்றும் இவங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்த 6 பேர்னு போலீசார் இவங்களை கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க. மேலும் மகாலிங்கம், அவருடைய மனைவி நாகம்மாள் தலைமறைவா இருக்கிறதாகவும் அவங்களையும் போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. பாலசுப்ரமணியத்து மேல ஏற்கனவே நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல தான் அவர் இப்போ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்திருக்காரு. கருப்பு வண்ணம், இதுக்கு பேர் வந்து கருப்பு சிகப்பு மட்பாண்டம். உத்தமபாளையம் பக்கத்துல வயல்ல உழுது செய்யும் போது மர்ம பொருள் ஒண்ணு கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோம்பை சாலைமலை கரடு பகுதியை சேர்ந்தவர் ரவி. இவரு தன்னுடைய நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் தன்னுடைய நிலத்தை இவரு உழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு ரொம்ப பழமையான மர்ம பொருள் ஒண்ணு கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவலை கோம்பை சமூக ஆர்வலர் பிரகாஷ் அப்படின்றவரு முன்னாள் பேராசிரியர் வர்கீஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் பேராசிரியர்கள் முத்தழகு, பாஸ்கரன், நாகராஜ், குமரேசன் உட்பட இவங்களுக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. வரலாற்று பேராசிரியர்களான இவங்க சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காங்க. அப்பதான் இது 2000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி அப்படின்ற